பாரதி கண்ணம்மா நாளைக்கான எபிசோட் தான் பார்க்க போகிறோம். பாரதியை வந்து பார்க்குற பேஷண்ட் சொல்கிறாங்க, என்னோட அண்ணனோட லைஃபே வம்பா போயிடுச்சு, அவர் எங்கள் அண்ணி மேலே சந்தேகப்பட்டு அவரோட வாழ்க்கையை வம்பாக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாரதி சொல்கிறாரு, நான் ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பேன், இந்த மாதிரி கவுன்சிலிங்கில் நான் கொடுக்குறது இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் கண்ணம்மா பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒருவேளை எல்லாரும் சொல்கிற மாதிரி கண்ணம்மா நல்லவளாக கூட இருக்கலாம்ல, நான் தான் அவளை தப்பாக நினச்சிட்டு இருக்கிறேனோ என்னமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கண்ணம்மா அவங்களோட இன்னொரு குழந்தை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கடவுளுக்கு வேண்டுதல் பண்ணுறாங்க. முட்டி போட்டு படியேறி சாமி கும்பிட்றதுக்காக போகிறாங்க. அந்த சௌந்தர்யா பார்க்குறாங்க. பதறி போய் கண்ணம்மா கிட்டக்க வராங்க. எதுக்காக கண்ணம்மா இப்படி பண்ணுற, காலெல்லாம் பாரு ரத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னோட இன்னொரு குழந்தை கிடைக்கணும் அத்தை, அதுக்காக தான் இந்த வேண்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே சொல்கிறாங்க கண்ணம்மா. அதை கேட்டு சௌந்தர்யாவுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் தானே கண்ணம்மா இவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்னு நினைக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம், கண்ணம்மா கிட்டக்க சௌந்தர்யா எப்போ ஹேமா தான் அவங்களோட பொண்ணு அப்படின்ற உண்மையை சொல்ல போகிறாங்க அப்படின்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.